வணக்கம் சார். பிதாமகா பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கு, அம்மா ஸ்வர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய ஆன்ம வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மகா அவதார் அறக்கட்டளை அவங்களுக்கும் என்னுடைய ஆன்ம வணக்கங்கள். இங்க ஜூம்ல உட்கார்ந்து தியானம் பண்ண மாஸ்டர்ஸ்க்கு, ஆன்ம நண்பர்களுக்கும், இப்ப கேட்க போற ஆன்ம நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய ஆன்ம வணக்கத்தை தெரிவிக்கிறேன். எஸ் மாஸ்டர்ஸ், நம்ம முக்கியமா எப்பொழுதுமே 7 உடல்கள், 7 சக்கிரங்கள், 7 லோகங்கள், வேர்ல்ட்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், ஆன்மீகத்திலோ இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே. ஆனாலும் கேட்டுக்கொண்டே இருந்தால் அந்த ஞானம் நம்மளால பெற முடியும். நண்பர்களே, ஆசான்மார்களே, கடவுள்மார்களே, முதல்ல நம்ம 7 உடல்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஸ்வமய கோஷம், நிர்வாணமய கோஷம். நம்ம இந்த பிராபஞ்சிகமா பார்க்கிற இந்த அன்னமய கோஷம் பத்தி நம்ம தெரிஞ்சு, இது நமக்கு எப்ப தெரிஞ்சது? இந்த 7 உடல்கள் பத்தி. இந்த 7 உடல்கள் பத்தி இந்த ஆன்மீகத்துல வந்தாதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆன்மீகமா இல்லாத அவங்க கிட்ட நம்ம சொன்னா 7 உடல்களா சொல்லி சிரிப்பாங்க. எப்பொழுதுமே யாருக்கிட்ட நம்ம என்ன பேசணும் என்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும். அதனால 7 உடல்கள் பத்தி நம்ம சொல்லணும்னா ஆன்மீகத்திலோ இருக்கிறவங்க கிட்ட சொன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னன்னா அந்த ஞானம் என்றது அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்களால புரிஞ்சுக்க முடியும். முதல்ல நம்ம அன்னமய கோஷத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்னமய கோஷம்னால பிசிக்கல் பாடி. இந்த அன்னமய கோஷம் எப்படி உருவாக்குனது, எப்படி உருவாக்கப்பட்டது? சாப்பாடு மூலமா தான் இது உருவாக்கப்பட்டது. நம்ம இப்ப இந்த உடம்போட வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம்னா இந்த சாப்பாடு மூலமா நம்ம உடம்பு என்றது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்பனா சாப்பாடு என்றது எவ்வளவு முக்கியமானது இந்த உடம்புக்கு என்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பூமி மேல இந்த பிராபஞ்சிகமான இந்த அன்னமய கோஷத்தோட நம்ம வந்திருக்கோம்னா ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். எப்படியெல்லாம் வாழணும் என்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த மாயலோகத்துல பிறந்த உடனே நம்ம எல்லாமே மறந்துட்டு பிராபஞ்சிகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்போம். அப்ப நமக்கு குரு என்றவர் நம்ம சந்திச்சுட்டோம்னா அவர் மூலமா தான் நம்ம எப்படியெல்லாம் வாழ்க்கை வாழணும் என்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்வோம். இந்த அன்னமய கோஷம் எப்படியெல்லாம் இருக்கணும், அன்னமய கோஷம்னா என்னன்றது அவர் சொல்லுவாரு. அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சின்ன வயசுல நமக்கு தெரியும் பாடி இஸ் எ டெம்பிள். ஆனா இந்த பாடி இஸ் எ டெம்பிள்ன்றது எப்படி நம்ம பாதுகாக்கணும்? நம்ம வெளியில கோயிலுக்கு போகும்போது சுத்தமா கோயிலுக்கு போவோம், குளிச்சுட்டு போவோம், சுத்தமான துணி போட்டுட்டு போவோம். அதே மாதிரி நம்ம இந்த உடம்பை சுத்தமா பாதுகாக்கணும். அப்ப சுத்தமா பாதுகாக்கணும்னா குளிச்சுட்டா போருமா? என்ன மாதிரி சாப்பாடு நம்ம சாப்பிடணும் அன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழணும். எந்த மாதிரி சாப்பாடு நம்ம சாப்பிடணும்? சாகாகாரம், தட் இஸ் வெஜிடேரியனிசம் மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். காய்கறிகள், பழங்கள் என்னன்னா அது மாதிரிதான் இந்த உருவம் என்றது உருவாக்கப்பட்டது. இந்த அன்னமய கோஷம் தேவை இல்லாதது எதுவுமே சாப்பிடக்கூடாது.
விலங்குகளை சாப்பிடக்கூடாது. எதுக்கு சாப்பிடக்கூடாது? அது ஒரு உயிரோட இருக்கிறது. நம்ம உடம்புன்றது எப்படி உருவாக்கப்பட்டது அண்ணா, இதுக்கு சாக்காகாரம் சாப்பிடறதுக்கு மட்டும்தான், வெஜிடேரியன் சாப்பிடறதுக்கு மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. அது மூலமா தான் நம்மளால அமைதியா இருக்க முடியும். இந்த உடம்பை பாதுகாக்க முடியும். சரி, இது எப்படி சும்மா நம்ம வந்து பார்த்துட்டே இருந்தா போருமா? சாப்பாடு மட்டும் வச்சா போருமானா? அது மட்டும் பத்தாது நண்பர்களே. தியானம்ன்றது ஒண்ணு வேணும். நம்ம 24 மணி நேரம் அந்த தியான நிலையில இருந்தால், தியானம் மட்டுமே நமக்கு போதும். பிராபஞ்சீகமான வாழ்க்கை கூட நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அதனால இந்த உடம்பு ஒரு ஃபிட்டா இருக்கணும்னா, நம்ம ஒரு வாக்கிங் வேணும். நமக்கு ஒரு யோகாசனாஸ் வேணும். இதெல்லாம் தேவைப்படுது. அதனால இந்த உடம்பை, இந்த அன்னமய கோஷத்தை நம்ம பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்கு? அது நமக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த தேக தர்மம் நம்ம சொல்றோம். இந்த தேக தர்மத்துக்கு என்னென்ன செய்யணும்னா, ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு யோகா பண்ணும்போது நம்ம அந்த தேக தர்மம், அந்த தேகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். அதனால அன்னமய கோஷம் என்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிக்கல் பாடி மட்டும் தானே நம்ம தியானம் பண்ணா போருமே என்றது மட்டும் இல்லை. தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் என்றது இருக்கு. அது கூட நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நண்பர்களே. நம்ம என்ன எலும்பு சதைகள் மட்டும்தானா இங்க இருக்கு? ஆர்கான்ஸ் இருக்கு. இது எல்லாமே இருக்கு நம்ம. இது இருக்கிறது அந்த உணர்வுகள் என்றது இந்த அன்னமய கோஷத்துல நமக்கு இருக்கு நண்பர்களே. அதனால அன்னமய கோஷத்தை சரியாக பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் என்றது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நமக்கு பிராணமய கோஷம். பிராணமய கோஷம். பிராணா அண்ணாலே நமக்கு சுவாசம். எவ்வளவு உயர்ந்தது பிராணான்றது நம்ம இங்க தெரிஞ்சுக்க போறோம். பிராணா வந்து ஒரு 5 வகைகள் நமக்கு இருக்கு. பிராணான்றது நம்ம சொல்றோம். பிராணா நம்ம வந்து மேல இருந்து அந்த காஸ்மிக் எனர்ஜின்றது உள்ள வாங்கி கொண்டே இருக்கும். அது அப்பானா மூலமா உள்ள செல்கிறது. 2வது அப்பானா. உதானான்றது உள்ள போன அந்த பிராணான்றது வெளியில வருகிறது. அது வந்து உதானான்னு நம்ம சொல்லுவோம். சமன்னா சமன்னா எங்க இருக்கு? நமக்கு வயிற்று பகுதியில சமன்னான்றது அந்த பிராணா வந்து சமன்னாவா மாறி அந்த வயிற்று பகுதியில நமக்கு இருக்கு. வியானான்றது எங்க இருக்கு? அது உடல் முழுசா ஸ்ப்ரெட் ஆகிறது. அந்த வியானான்றது. சரி, அப்ப வந்து நமக்கு அந்த வியானான்றது தான் ரொம்ப உடல் முழுசா இருக்கிறது. பாருங்க, நம்ம எங்கேயாவது கைக்கு டச் பண்ணாலும் அங்கே வந்து உயிர் இருக்குன்றது தெரியுது. நமக்கு அடிபட்டாலும் ஐயோ வலி, அங்கேயும் வலி இருக்கு. அங்கேயும் நமக்கு வியானான்றது இருக்கு. முழுசா உடம்பு முழுசா வியானா, அந்த பிராணாவே வியானா நம்ம சொல்லுவோம். விதவிதமா வந்து நம்ம அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம சொல்லுவோம். அந்த வியானான்றது எல்லா இடத்துலவும் ஸ்ப்ரெட் ஆகிறது. அதனால எல்லா இடத்துலவும் நமக்கு பிராணான்றது இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நரம்பு துடுப்பு தட் இஸ் அது நமக்கு இருக்கு. அன்னமய கோஷம் உயிரோட வாழ்றதுக்கு முக்கியமானது பிராணா. பிராணா இல்லாமே தட் இஸ் அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம சொல்றோம்ல, அது இல்லாம அன்னமய கோஷம் என்றது வாழ முடியாது.
பிரா நமக்கு சாப்பாடு சாப்பிடுறோம். சாப்பாடு சாப்பிடுறோம்னா பிராணா இருந்தா தானே நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட முடியும். அந்த எனர்ஜி வேணும். அதனால பிராணமய கோஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அன்னமய கோஷம் உயிர் வாழ்றதுக்காக, இந்த பிசிக்கல் பாடி உயிர் வாழ்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து நமக்கு மனோமய கோஷம். மனோமய கோஷம் அன்னாலே வந்து அது எப்படி இருக்கும்? முழுசா எண்ணங்கள் தான். அந்த மென்டல் பாடி. மென்டல் பாடியில முழுசா வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தாட்ஸ். எண்ணங்கள் மட்டும்தான் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் எப்படியெல்லாம் நமக்கு இருக்கணும்? தியானத்துல இருக்கும்போது எப்படியாவது எண்ணங்கள் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா தியானத்துக்கு வந்தப்புறம் எந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கணும்? ஒரு உயர்ந்த எண்ணங்கள் தான் நமக்கு இருக்கும். இது கூட எண்ணங்கள் வந்து ஒரு 4 எண்ணங்களா வந்து பத்ரிஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. டிசாஸ்டர் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ், மிராக்குலஸ் தாட்ஸ். டிசாஸ்டர் தாட்ஸ் பத்தி நமக்கு தேவையே இல்லை. எதனால நம்ம ஆன்மீகத்துல வந்துட்டோம். அதனால சில டைம் வந்து நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் கூட வந்துட்டே இருக்கும். அது பாசிட்டிவ் தாட்டா நம்ம எப்போ மாத்திக்கணும்னா, நம்ம தியானம் பண்ண அந்த எனர்ஜியுடன் நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பாசிட்டிவ் தாட்ஸா சேஞ்ச் ஆயிக்கிட்டே இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் சம்டைம்ஸ் நமக்கு வந்து வரும். அது வந்து காற்றுல இருக்கும் பொழுதே அந்த நெகட்டிவ் தாட்டை ஸ்டாப் பண்ணிட்டு அது பாசிட்டிவ் தாட்டா மாத்தி விட்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ள நம்ம அந்த பாசிட்டிவ் தாட்டை வந்து நம்ம உள்வாங்க வேண்டியதா இருக்கும். அந்த பாசிட்டிவ் தாட் மட்டும் பத்துமானா இல்ல. அது வந்து ஒரு மிராக்குலஸ் தாட்டா வந்து நம்ம ஆக்கணும். எப்படி நம்மனால ஆக்க முடியும்னா, அந்த தியான சக்தியும், ஒரு ஞானமும், சத்சங் இருந்தால் கண்டிப்பாக மிராக்குலஸ் தாட்டா வந்து நம்மனால மாத்த முடியும். ஒரு மிராக்குலஸ் தாட்ஸ்ன்னா என்ன? ஒரு பிரமிட் கட்டணும் என்ற ஒரு நல்ல எண்ணம். அது அந்த எண்ணத்து மூலமா, அந்த பாசிட்டிவ் தாட் மூலமா நம்ம வந்து ஒரு மிராக்குலஸ் அந்த பிரமிட் நம்ம வந்து கட்டிடுவோம். ஒரு நல்ல சேவைகள் செய்யணும் என்ற ஒரு எண்ணம். அந்த அந்த சேவைகள் செய்யும் பொழுது மிராக்குலஸ் தாட்டா அது வந்து மாறுது. இன்னும் பெரிய சேவைகள் செய்யணும் என்ற தாட். எப்பொழுதுமே அந்த மிராக்குலஸ் தாட் வந்து நம்ம உருவாக்கி கொண்டே நம்ம இருக்கணும். நம்ம தாட்ஸ் அந்த எண்ணங்கள் மூலமா தான் வாழ்க்கையை வந்து வாழ முடியும். அதனால அந்த தாட்ஸ் அன்றது அந்த எண்ணங்கள் அன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த எண்ணங்கள் மூலமா தான் நமக்கு ஆசைகள். என்ன ஆசைகள் நமக்கு வருது? சின்ன சின்ன ஆசைகளும் வருது, பெரிய பெரிய ஆசைகளும் வருது. அதுதான் ஆசைகள் மூலமா பெரிய ஆசைகள் என்னன்னா, பெரிய பெரிய சேவைகள் செய்றது தான் நம்மளுடைய ஆசை. அந்த ஆசைகள் அன்றது நம்ம எண்ணங்கள் மூலமா தான் இது வந்து கொண்டே இருக்கும். ட்ரீம்ஸ், விஷுவலைசேஷன் இது எல்லாமே ட்ரீம்ஸ் மூலமா ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நம்ம வந்து கனவு காண்றோம்னு நம்ம சொல்றோம். தூங்கிட்டே சரி தூங்கலாம்னு சொல்லி நம்ம தூங்கிடுறோம். நெறைய கனவுகள் இருக்கும். நம்ம தூங்கும் பொழுதே, நம்ம தூங்க போறோம் அன்னு நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது பெட் மேல படுத்துட்டு நான் தூங்குறேன். ஆனா விழிப்புணர்வோடு நான் தூங்கணும்னு சொல்லி நம்ம தூங்கிட்டோம்னா, நம்ம அந்த கனவுல பத்ரிஜி அவர்கள் கூட ஆன்மீகமான வேலைகள் நம்ம செஞ்சு கொண்டே இருப்போம். அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்லிட்டு தூங்கிட்டேன். தூங்குன உடனே வந்து பத்ரிஜி அவர்கள் எனக்கு கை குடுத்து, அவர் வந்து மேல கூட்டிட்டு போறாங்க. எல்லா மாஸ்டர்ஸுமே பிரமிட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அங்க நம்ம வேலை செய்றோம். தூங்கினாலும் நம்ம வேலை செய்றோம். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு தூக்கம் அன்றது கூட நண்பர்களே. நம்ம வெளியில இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்க்கிறோமோ, எப்படி அனுபவிக்கிறோமோ, அந்த மாதிரி எண்ணங்கள் கூட நமக்கு வருது. அதனால நம்ம எப்படி பார்க்கிறோம் அன்றது கூட ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பஞ்சேந்திரியங்கள் மூலமா கூட இது
நமக்கு நடந்து கொண்டே இருக்கும் எண்ணங்கள். எது பார்க்கிறோமோ மனசு வேலை செய்கிறது. எது கேட்கிறோமோ மனது வேலை செய்கிறது. எது ஸ்மெல் பண்றோமோ அது வேலை செய்கிறது. அந்த அளவுக்கு பஞ்சேந்திரியங்கள் அன்றது மனது வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால பஞ்சேந்திரியங்கள் எப்படி நம்ம செயல்படுத்தணும் அன்றது கூட நம்ம கைகள்ல இருக்கிறது. இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மனோமய கோஷம் அன்றது. விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானம் அண்ணாலே ஞானத்தோட உயர்ந்தது விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் நமக்கு எப்படி கிடைக்கிறது? உடல், பிராணா, மனம் இந்த 3த்துக்கு மேல நம்ம விஞ்ஞானமய கோஷத்துல நம்ம ஆராய்ச்சி நம்ம பண்ணுவோம். அப்ப ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நம்ம புதுசு புதுசா கிரியேஷன்ஸ் நடக்கும். எப்பொழுதுமே செஞ்சது செஞ்சுட்டே இருந்தால அந்த ஞானத்திலேயே இருப்போம். புதுசு புதுசா நம்ம செய்யும் பொழுது அந்த விஞ்ஞானமய கோஷம் என்றது இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப நமக்கு எது சரி எது தவறு என்ற முடிவு எடுக்கிறதுக்கு உதவுகிறது இந்த விஞ்ஞானமய கோஷம் என்றது. விஞ்ஞானம் என்றாலே உயர்தரமான அறிவு என்றது நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். விவேகம் மற்றும் ஆன்மீக ஞானம் கூட இதுல விஞ்ஞானமய கோஷத்துல ஒளிஞ்சிருக்கு. இது சத்தியத்துக்காக தேடுதல் என்றது நமக்கு ஸ்டார்ட் ஆகிறது நண்பர்களே. அதனால நாம் யார் என்ற கேள்வி வரும். நாம் யார் என்ற கேள்வி வரும்போது நமக்கு பியூரிஃபிகேஷன் என்றது நடந்து கொண்டே இருக்கும். நடந்து கொண்டே இருக்கும் பொழுது உண்மைக்கும் சத்தியத்துக்கும் அழைத்து செல்றதுக்கு இந்த விஞ்ஞானமய கோஷம் என்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால விஞ்ஞானமய கோஷத்துல நம்ம சத்தியத்துக்காக தேடுவோம். யார் என்ற நிலைக்கு வருவோம். பியூரிஃபிகேஷன் என்றது நமக்கு அங்க நடந்து கொண்டே இருக்கும். சரி, நெக்ஸ்ட் 5வது ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம்ல கூட நமக்கு ஏதாவது இங்க கூட தொடர்பு இருக்கு விஞ்ஞானமய கோஷம். புதுசு புதுசா செய்யும் பொழுது நமக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. இப்போ நம்ம சங்கீதத்துல மோகன ராகம் ஒண்ணு இருக்கு. சரி, நமக்கு புதுசா ஏதாவது ஒரு ராகம் நம்ம கண்டுபிடிச்சுட்டோம்னா அது கண்டுபிடிச்சிட்டோமே என்ற ஒரு ஆனந்த நிலையில நம்ம இருக்கும். அந்த ஆனந்த நிலைக்கு வரத்துக்கு நமக்கு கண்டிப்பாக ஆழ்ந்த தியானமும் நமக்கு தேவைப்படுகிறது நண்பர்களே. ஆழ்ந்த தியானத்திலோ நமக்கு சமாதி நிலையில் நமக்கு அந்த ஆனந்தம் என்றது கிடைக்கிறது. சந்தோஷம் என்றது பிராபஞ்சிகமா வருகிறது. ஆனா ஆனந்தம் என்றது தியான நிலையிலும் சமாதி நிலையிலும் ஆனந்தம் என்றது நமக்கு கிடைக்கிறது. சந்தோஷம் என்றது யாராவது கொடுப்பாங்க. ஆனந்தம் என்றது நம்ம உள்ளுக்குள்ள இருந்து அது ஒரு பொக்கிஷம் நண்பர்களே. அந்த ஆனந்தம் என்றது வெளியில வந்து கொண்டே நமக்கு இருக்கும். இங்க நமக்கு இச்சை, கோபம், வேதனை எதுவும் இருக்காது. இந்த ஆனந்த நிலையில எப்பவுமே சத்திய ஸ்வரூபமா நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஆனந்த கோஷத்துல. கோஷம் என்றாலே உடல் நண்பர்களே. எப்பொழுதுமே சில பேர்னு பார்த்தா ஆனந்தமா இருப்பாங்க. அப்பா இவங்க ஆனந்தமய கோஷம் என்றது அவங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு என்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் விஸ்வமய கோஷம். விஸ்வமய கோஷம் அண்ணாலே அந்த விஸ்வத்துடன் அந்த இயற்கையுடன் நம்ம கலந்து இருப்போம். அந்த கலந்து இருக்கும் பொழுது ஒரு ஓகே, நம்ம கூட அந்த விஸ்வமய கோஷத்துல நம்ம இருக்கிறோம் என்ற நிலை நமக்கு தெரியும். அந்த செடி மரங்கள் பார்த்துட்டே இருப்போம். செடியும் மரங்களும் ஒன்றுதான் என்ற நிலையிலோ அந்த நிலையிலோ நம்ம இருப்போம். அதுதான் விஸ்வமய கோஷம் என்றது. அது பிரம்ம நிலை நண்பர்களே. பகவத்கீதையிலோ வாசுதேவ சர்வமிதி சொல்லி சொல்றாங்க. எல்லா இடத்திலோவும் கடவுள் இருக்காங்க என்ற நிலை என்றதுதான் இந்த விஸ்வமய கோஷம்.
தானே பிரம்மாண்டம் என்ற நிலை எவ்வளவு நல்லா இருக்கும். தானே ஒரு பிரம்மாண்ட நிலையிலோ இருக்கிறோம் என்றது எவ்வளவு உயர்ந்த நிலை. அந்த விஸ்வமய கோஷத்துக்கு போறதுக்கு தான் இந்த சாதனைகள் எல்லாமே நண்பர்களே. ஒரு உயிர் தன்னை உலகமெங்கும் பரவி உள்ள உணர்வுகள் காணும் நிலை இது. பிரம்ம ஞானமும் ஆத்ம சாட்சா்காரம் நிறைந்த நிலை நண்பர்களே. இங்கே விஸ்வரூப தரிசனமும் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு உயர்ந்தது விஸ்வமய கோஷம் என்றது. கடைசி இது நிர்வாணமய கோஷம். நிர்வாணமய கோஷத்திலோ நம்ம எப்படி இருப்போம்? நோ கொஸ்டன்ஸ், எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் தெரிஞ்ச நிலை, ஜீரோ ஸ்டேட்ல இருப்போம் நிர்வாணமய கோஷத்துல. இங்க கேள்விகளும் இல்லை, பதில்களும் இல்லை, எல்லாமே தெரிஞ்ச நிலை. இது ஜீரோ ஸ்டேட். எவ்வளவு உயர்ந்த நிலையிலோ இருக்கிறோம் இல்லையா? சம்டைம்ஸ் நம்ம தியானம் பண்ணும் பொழுது ஜீரோ ஸ்டேட்ல இருக்கும் பொழுது அப்ப நம்ம நிர்வாணமய கோஷத்துல இருப்போம் நண்பர்களே. ஆன்மா பரமாத்மாவுடன் ஒன்று இருந்த உயர் நிலை. இந்த நிலையில் நான் எனும் அறிவு கூட இருக்காது. நமக்கு இன்பமும் துன்பமும் இல்லை நண்பர்களே. சமநிலையிலோ நம்ம இருப்போம். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எதுவுமே இருக்காது. இன்பம் வந்தாலும் ஐயோ இன்பம் வந்துருச்சு நமக்கு சொல்லி நம்ம கஷ்டப்பட மாட்டோம். துன்பம் நமக்கு வந்தாலும் நம்ம ஒரே நிலையிலோ சமநிலையிலோ நம்ம இருப்போம் நண்பர்கள். அந்த நிலைதான் நிர்வாணமய கோஷம். இது அருளுடன் கூடிய நிலை. அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்ற நிலையிலோ நம்ம இருப்போம் நிர்வாணமய கோஷத்தில். இதுதான் நண்பர்களே நம்ம 7 உடல்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப சக்கரங்கள் நம்ம ஷார்ட்டா தெரிஞ்சுப்போம். அதே அந்த சக்கரங்களும் 7 லோகங்களை பத்தி நம்ம 2மே தெரிஞ்சுப்போம் நண்பர்களே. இந்த சக்கரங்கள் முதல்ல மூலாதார சக்கர, சுவாதிஷ்டான, மணிபூரக, அநாகத, விசுத்தி, ஆக்ன. நம்ம 7 சக்ராஸ் சொல்லுவோம். ஆனா 6 சக்ராஸ் சஹஸ்ரார நிலை. நமக்கு 6 சக்ராஸ் ஒரு நிலை சஹஸ்ரார ஸ்திதி అని நம்ம சொல்லுவோம். நம்ம மூலாதார சக்கரா பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் நண்பர்களே. இந்த சக்ராஸ் நமக்கு 114 சக்ராஸ் இருக்கு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நம்ம இந்த பிராபஞ்சிகமான உடல்ல 7 சக்கரங்கள் நமக்கு இருக்கு. அந்த 7 சக்கரங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல மூலாதார சக்கரா. மூலாதார சக்கரான்றது நமக்கு அன்னமய கோஷத்துல நமக்கு கனெக்டிவிட்டி நமக்கு இருக்கு. இது இந்த சக்கரால இது பிசிக்கல் பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கிறோம். அது அம்மா அப்பான்னு சொல்லி, தங்கை என்றது, பணம் சம்பாதிக்கிறது, எப்ப பார்த்தாலும் வீடு வேணும், கார் வேணும், இது எல்லாமே இந்த சக்கரால ஒளிஞ்சிருக்கு. அது மூலாதார சக்கரால நம்ம பூமி மேல வாழ்ந்து கொண்டே இருக்கோம். அதுல நம்ம கனெக்டிவிட்டி நமக்கு இருக்கு. அதனால இங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பூஜைகளும் பிரார்த்தனைகளும் அவங்க செய்வாங்க. மூலாதார சக்கரால இருக்கிறவங்க இதுல 100 ஜென்மங்கள், 100ல இருந்து 150 ஜென்மங்கள் கூட இங்க எடுக்கிறாங்க இந்த சக்கரால. இந்த சக்கரா தியானத்துல சில பேரு ஆக்டிவேஷன் நடக்கிறதுக்கு தியானத்து மூலமா தான் ஆக்டிவேஷன் நடக்கும். அதனால நம்ம தியானம் என்றது கண்டிப்பாக செஞ்சா இந்த மூலாதார சக்கராயை நம்ம ஆக்டிவேஷன் பண்ண முடியும். இது முக்கியமா என்னன்னா பயம் என்றது இருக்கும் இந்த மூலாதார சக்கரால. ரிலேஷன்ஷிப்ல ஒரு பயம், ஹஸ்பண்ட் கூட சரியா இருக்க முடியுமா, அம்மா அப்பா கூட சரியா இருக்கிறோமான்ற ஒரு பயம்,
உலகத்தை பார்த்தா பயம், பிரபஞ்சத்தை பார்த்தா பயம், எல்லாத்துமே வந்து பயந்தோட வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க இந்த மூலாதார சக்கரம். இறந்து போயிடுவோமோ என்ற ஒரு பயம், ஏதாவது பண்ணும் பொழுது நடக்கும் பொழுது கீழே விழுந்துடுவோமோ என்ற பயம், அந்த பயத்தோடையே இவங்க வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. முக்கியமா அவங்களுக்கு இறந்து போயிடுவோமோ, இறப்போ அன்றது கூட, அந்த டெத் அன்றது கூட அவங்க பயத்தோட வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. இது இந்த மூலாதாரா சக்கரான்றது இடுப்பு கீழே ஏதெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே மூலாதாரத்துக்கு சேர்ந்தது. இதுல நம்ம முதல் லோகம் மூலாதாரா சக்கரா என்னன்னா லோகம் பூலோகம் தான் நண்பர்களே. ஏன்னா நம்ம இருக்கும் நிலம் பூமி, பூலோகம். பூலோகத்துல தான் அவங்க வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க, ஒரு மூலாதார சக்கரால இருக்கிறவங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சுவாதிஷ்டா. மூலாதார சக்கரா வந்து ரெட் கலர் மண் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூலாதார சக்கரா கூட நம்ம நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். அதனால நமக்கு ஷார்ட் டைமா இருக்கிறதுனால நம்ம வந்து இது ஷார்ட்டா வந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். இந்த சக்ராஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்றோம் நாடிகள் எல்லா இடத்துலவும் இருக்கு. ஆனா நிறைய நாடிகள் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கும் பொழுது அதுதான் நம்ம வந்து சக்ராசனே நம்ம சொல்லுவோம். அது ஜங்ஷன்ஸ். இப்ப வந்து நம்ம ரோட்ல பாருங்க, ரோட்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு 4 ஜங்ஷன்ஸ் ஒரு அங்கே இருக்கும். அப்போ வந்து அது ஒரு ஜங்ஷனை நம்ம சொல்றோம். அதே மாதிரி நம்ம உடம்புல கூட நிறைய நாடிகள் இருக்கு. ஆனா எங்கெல்லாம் அந்த ஜங்ஷன்ஸ் அந்த நாடிகள் இருக்கோ நிறைய நாடிகள் சேர்ந்து இருக்கும். அதுதான் நம்ம வந்து சக்ராசனே நம்ம சொல்றோம் நண்பர்களே. நெக்ஸ்ட் வந்து சுவாதிஷ்டானா. சுவாதிஷ்டானா வந்து ஆரஞ்சு கலர். இது வந்து நமக்கு மனோமய பிராணமய கோஷத்துக்கு இது கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த நிலையில நம்ம எப்படி இருப்போம்? ஸ்வா அதிஷ்டானா. ஸ்வா அன்னாலே நான் என்ற நிலை. எப்பொழுதுமே வந்து நம்ம நான் தான் சொல்றேன், நான் தான் பேசுறேன் என்ற நிலை இங்கே இருக்கிறது நண்பர்களே. அது மேல அதிஷ்டானம். அப்படி யார் சொல்லுவாங்க? இது வந்து நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு கிறிஸ்டியன், நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு ஜெயின், நான் 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 ஒரு மினிஸ்டர், நான் ஒரு ஆக்டர். இந்த மாதிரி நான் என்ற நிலையிலோ இருக்கிறவங்க தான் சுவாதிஷ்டான சக்கரத்திலோ இருப்பாங்க. நான் என்ற நிலை, அதிஷ்டானம் நான் தான் என்ற ஒரு அதிஷ்டானத்துல அவங்க இருப்பாங்க நண்பர்களே. நான் பெரியவன் என்ற ஒரு நிலை, அது கூட இதுல வரும். இவங்க வந்து பூஜைகளும் ஸ்தோத்திரங்களும் இருக்கிறது. இவங்க பாவ கர்மாக்களும் புண்ணிய கர்மாக்களும் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. இந்த லோகம் வந்து புவர் லோகம். இந்த புவர் சுவாதிஷ்டானக்கு வந்து புவர் லோகம் வந்து கனெக்ட் ஆகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் வந்து மணிப்பூரகம். இந்த மூலாதாரா வந்து நமக்கு எல்லாமே அந்த பேக் போன்ல நமக்கு இருக்கிறது. அந்த பேக் போன்ல கீழே இருக்கிறது மூலாதாரா. அதுக்கு கொஞ்சம் மேல இருக்கிறது சுவாதிஷ்டானா சக்கரம் சொல்லுவோம். அந்த நாபி மேல இருக்கிறது தொப்பல் கூட நம்ம சொல்லலாம். அங்கே வந்து மணிப்பூரக சக்கரம். மணிப்பூரக சக்கரம் வந்து எல்லோ கலர்ல இருக்கு. மணி அண்ணாலே எப்படியுமே ஜொலிக்கும். மணி அண்ணாலே ஒரு டைமண்ட் தானே, அது ஜொலிச்சுட்டே இருக்கும். பூரகான்னா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. யாரு அந்த மாதிரி இருப்பாங்க அண்ணா? பண்டிதர்களும், ப்ரொஃபசர்ஸ், பிஹெச்டி, மியூசிஷியன்ஸ், சயின்டிஸ்ட். பாருங்க, பண்டிதர்கள் மட்டும் நம்ம எக்ஸாம்பிளா பண்டிதர்கள் வந்து நிறைய பேசிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் அந்த ஞானத்தை வந்து அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த ஞானத்தை அவங்க வந்து சில பேர் பண்டிதர்கள், சில பேர் கூட நம்ம சொல்லலாம், அவங்க வந்து நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர மாட்டாங்க. அவங்க ஸ்பீச்சஸ் கொடுக்கிறது,
நிறைய ஸ்பீச்சஸ்கள், கவிதைகள் சொல்றது, எல்லாமே ஸ்டோரி சொல்றது, இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. அதனால இந்த அறிவை அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா என்ன அவங்க செய்றாங்கன்னா, நல்ல கர்மங்களும், நல்ல சேவைகளும் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க பூஜைகளும், ஸ்தோத்திரங்களும், ஜபங்களும் செஞ்சு கொண்டே இருப்பாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மணிப்பூரக சக்ரால இருக்கிறவங்க, இது நமக்கு மனோமய கோஷத்துக்கு கனெக்ட் ஆகிறது. இங்க சுவர் லோகத்திலும் இவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட் அநாஹத். அநாஹத்தானாலே ஒரு சைலன்ஸ். ஹார்ட் பாருங்க, சைலண்டா வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறது. அது இல்லைன்னா நின்று போச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு நம்மளுடைய வேலை. அநாஹத சக்கரான்னு சொன்ன உடனே சைலன்ஸ், லவ், கருணை. நம்ம பாருங்க, லவ்க்காக, அன்புக்காக ஏங்கிக் கொண்டே இருப்போம். அந்த அன்புன்றது எவ்வளவு உயர்ந்தது. எல்லாருக்குமே அன்பு தேவைப்படுகிறது, கருணை தேவைப்படுகிறது. யாராவது இல்லாதவங்களுக்கு நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம்னா அவங்க ரொம்ப ஆனந்தமா இருப்பாங்க. அநாத ஆசிரமத்துல அவங்க கிட்ட போய் நம்ம பேசிட்டோம்னா, அன்பால பேசிட்டோம்னா, அவங்களுக்கு நம்ம கருணை காட்டிட்டோம்னா, அந்த அக்கா எவ்வளவு அன்பா பேசிட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க. இதுல அநாகத சக்கரத்துல சைலன்ஸா ரொம்ப மௌனத்துல இருப்பாங்க. இந்த சக்கரா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஒரு லவ், ஒரு பூ ஒரு மொக்கையா இருக்கும், அது பூக்கள் ஃபுல்லா பூவா மாறிடும். எவ்வளவு அழகா இருக்கும் பூ பார்க்கும் பொழுது. அந்த அநாகதா சக்கரா அன்றது அந்த அளவு. அன்புன்னு சொன்ன உடனே ஜீசஸ் ஞாபகம் வருது. ஜீசஸ் தான் அன்புக்கு கருணைக்கு எக்ஸாம்பிளா சொல்லிக் கொண்டே இருப்பார். எத்தனையோ மகான்கள், அதுல ஜீசஸ் ஒருத்தர் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். இங்க புத்தர் என்ன செஞ்சாரு அண்ணா, கருணை அன்றது அவரு பௌத்தத்தில் ஒரு முக்கியமான ஆச்சாரமாகவே கூறினார். பாருங்க எவ்வளவு உயர்ந்தவர் புத்தர். ஒரு ஆச்சாரமாகவே அவர் பௌத்தத்தில் கூறினார் இந்த கருணை அன்றது. அதனால அதனால புத்த பகவான் சொல்லுவாங்க. இது மகா லோகம். இங்க ரிஷிகளும் பெரிய யோகிகளும் இருப்பாங்க நண்பர்களே. அநாகதா சைலன்ஸ், ஆல்வேஸ் சைலன்ஸ். அதனால சொல்லுவாங்க, மௌனத்துல இருந்தா ரொம்ப சுகமா இருக்கும், நல்லா எனர்ஜிஸ் வருது, நிறைய மாற்றங்கள் வருது சொல்லி நம்ம பிரமிட் மாஸ்டர் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதுதான் மௌனம். ஆனா அந்த அநாகத சக்கரா ஓப்பன் ஆயிருக்கு அவங்களுக்கு. அந்த அளவு உயர்ந்தது அநாகதா சக்கரா. நெக்ஸ்ட் விஷுத்தி. விஷுத்தி அண்ணாலே த்ரோட் சக்கரா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ். விஷுத்தி அண்ணாலே வாக்கு. இந்த வாக்கு எப்படி இருக்கணும்? உயர்ந்த பேச்சா இருக்கணும். நம்ம பேசினா எல்லாருமே கேட்கணும். இங்க விஷுத்திலோ எல்லாமே சுத்தமாகுது, நம்ம கர்மாக்கள் எல்லாமே சுத்தமாகுது. நம்ம உண்மைகள், நல்ல விஷயங்கள், அற்புதமான ஞானம் கொடுத்து கொண்டே இருந்தால் நமக்கு இருக்கிற கர்மாக்கள் சுத்தமாகிறதுக்கு விஷுத்தி சுத்தம் ஆயிடும் நண்பர்களே. அந்த அளவு விஷுத்தி சக்கரா என்றது ரொம்ப உயர்ந்த சக்கரா. பத்ரிஜி அவர்கள் சொல்லுவாங்க, வாக்கு என்றது மௌனத்துக்கு மேல உன் வாக்கு என்றது உயர்ந்தா இருந்தால் வாய் திறந்து பேசுங்கள் சொல்லுவார். அந்த அளவுக்கு வாக்கு என்றது உயர்ந்ததா இருக்க வேண்டும். அப்பதான் எல்லாருமே கேட்க முடியும் நண்பர்கள். இது ஆகாய தத்துவம். இது உண்மை சொல்வதற்கு மற்றும் பரம் உண்மைக்காக
சாரி, தேடல் நண்பர்கள். எல்லாமே உண்மை சொல்லுவோம். ஆனா பரம் உண்மை எப்படி நம்ம பேசும்? எப்படியெல்லாம் நம்ம வாக்கு இருந்தால் உயர்ந்த வாக்கா நம்மனால மாத்திக்க முடியும் என்றது தியான சாதனம் மூலமா தான் நடக்கும் நண்பர்களே. ஞானம், தியான சாதனா, சத்சங் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம தைராய்டு கிளான்ஸ் நம்ம சொல்றோமே, இதுக்கு சில பேருக்கு தைராய்டு இருக்கு அண்ணா, அவங்க உண்மை சொல்லிக்கிறது இல்ல, வெளியில தெரிஞ்ச ஞானத்தை உள்ளேயே வச்சிருக்காங்க. அந்த உண்மை எப்படி எல்லாம் அந்த நம்ம வாக்கு மூலமா உண்மைகள், பரம உண்மைகள் நம்ம சொல்றோமோ, அங்க தைராய்டு கிளான்ஸ்ன்றது ஆக்டிவேஷனை, இந்த தைராய்டு கிளென்ஸ் ஆகிறது நண்பர்களே. அந்த அளவுக்கு உண்மை கண்டிப்பாக பேச வேண்டும். செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் யாரு கொடுப்பாங்க? பேசும்போது தானே செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க முடியும். அதனால நம்ம பேசணும் நண்பர்களே. உண்மை தெரிஞ்சுக்கிட்டு பேசாம இருக்கக்கூடாது. செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம சொன்னா அந்த தைராய்டு என்றது நல்லா ஒரு ஆக்டிவேஷன் நமக்கு கிடைக்கும் நண்பர்களே. வாக்கு சக்தி. ஒருத்தர்கிட்ட நம்ம கம்யூனிகேஷன் பண்ணணும். எப்படி கம்யூனிகேஷன் பண்ண முடியும்? மௌனமா இல்லப்ப நான் மௌனம் சுகமா இருக்கேன். அநாகத சக்கராலவே நான் இருப்பேன். நான் பேச மாட்டேன். கம்யூனிகேஷன் எப்படி பண்ண முடியும்? ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணணும், பேசணும்னா நம்ம கண்டிப்பாக வாய் திறந்து பேசணும். அப்பதான் எல்லார்கிட்டையும் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். அவங்க கிட்ட நமக்கு இருக்கிற ஞானமும் நமக்கு தெரிஞ்ச சத்தியத்தை நம்மளால சொல்ல முடியும். அதனால எங்க கம்யூனிகேஷன் பண்ணணுமோ அங்க கம்யூனிகேட் பண்ணணும் நண்பர்களே. அங்கே பேசாம இருக்கக்கூடாது, பேசிதான் ஆகணும். உண்மை பேசும் பழக்கம் என்றது நம்ம கொண்டு வரணும். அது விசுத்தி சக்கரால நமக்கு இருக்கு நண்பர்களே. அது ஸ்கை ப்ளூலோ இருக்கும். ஆகாய தத்துவம் இல்லையா, அதனால ஸ்கை ப்ளூலோ இருக்கும். நெக்ஸ்ட் ஆக்னா சக்கரம். இது இண்டிகோ கலர். இந்த தியானத்திலோ நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு போவோம். இந்த ஆக்னா சக்கரத்துல என்ன நடக்கும்? நெற்றி கண்ணு ஓப்பன் ஆகிறது. நெற்றி கண்ணு ஓப்பன் ஆனா என்ன நடக்கிறது? இந்த பிராபஞ்சிகமான கண்களுக்கு பார்க்காதது அந்த உலகத்தை, எத்தனையோ உலகங்களை நம்மளால பார்க்க முடியும். சித்திகளும் பெற முடியும். அதீந்திரிய சக்திகளும் வரும். திரிகால ஞானிகளா மாற முடியும். அதனால பிராபஞ்சிகமான கண்களுக்கு தெரியாத எத்தனையோ பார்த்து கொண்டே இருப்பாங்க, தெரிஞ்சு கொண்டே இருப்பாங்க நண்பர்களே. ஆக்னா சக்கரம் என்றது ரொம்ப பவர்ஃபுல் ஆனது. இங்க எல்லா இங்க விசுத்திலோ கர்மாக்கள் எப்படி சுத்தமாகிறதோ, இங்க முழுசா கர்மாக்கள் எல்லாமே போய்விடும். எப்ப கர்மாக்கள் உங்ககிட்ட இருந்து விலகி போயிடுமோ அப்போ அந்த தேர்ட் ஐ என்றது முழுசா ஓபன் ஆயிடும் நண்பர்களே. தியானத்திலோ மட்டும் இல்ல, கண்கள் தெரிந்து கொண்டு இருந்தாலும் இந்த ஆக்னா சக்கரம் என்றது வேலை செஞ்சு கொண்டே இருக்கும். அதுதான் தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் என்ற நிலைக்கு நம்ம சேருவோம். இது தப்போலோகம், பிரம்மலோகம் கனெக்ட் ஆகிறது. கடைசி சஹசிரார நிலை. சஹசிரார நிலையில என்ன நடக்கிறது? இந்த நிலையில யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க பூர்ணாத்மா என்ற நிலைக்கு சேருவாங்க நண்பர்களே. இது எப்படி சேர முடியும்? தியானத்து மூலமா யாரெல்லாம் சத்தியத்தை அனுபவத்திலோ வருதோ அவங்க சத்திய லோகத்துக்கு போவாங்க நண்பர்களே. எது மூலமா? தியானத்து மூலமா சத்தியத்தை அனுபவம் பெறணும் நண்பர்களே. இங்க சகஸ்ரார சக்கரத்துல என்ன இருக்குன்னா லோட்டஸ் பெட்டல்ஸ் இருக்கு. 1000 லோட்டஸ் பெட்டல்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஞானம் வரும்போது அந்த லோட்டஸ் பெட்டல்ஸ் ஓபன் ஆயிட்டே இருக்கும். அந்த 1000 பெட்டல்ஸ் எப்போ ஓபன் ஆகிறதோ
அப்போ சகசிரார நிலையில நம்ம இருக்கிறோம் என்றது நமக்கு தெரியும். ஒரு டைம் சாரி, அந்த சகசிரார நிலையில முழுசா இப்படியே ஓப்பன் ஆகும். அந்த நிலை கூட நம்ம போவோம் நண்பர்களே. இந்த தியானத்திலும் அந்த பெட்டல்ஸ் ஓப்பன் ஆகுறது, அந்த நிலை என்றது ரொம்ப அற்புதமான நிலை. அந்த நிலையில அப்படியே இருக்க வேண்டும். ஆனா நம்ம திருப்பி கீழே இறங்கி கொண்டே நம்ம இருப்போம். அந்த நிலை வந்துடுச்சு நமக்கு. அந்த நிலையில இருந்தா நம்ம கூட பூர்ணாத்மா நிலைக்கு நம்ம போய் சேரலாம். இது சத்தியமும் ஞானமும் ஆனந்தம் எனும் ஆன்மீக நிலையின் உச்சம் நண்பர்கள். அதனாலதான் இது பரம் ஞானம் கூட நம்ம சொல்லுவோம். இறைவனோட நேரடி அனுபவம் என்றது நமக்கு இங்க கிடைக்கிறது நண்பர்களே. இது நம்ம சத்தியலோகத்துக்கு கனெக்ட் ஆகிறது. ஓகே மாஸ்டர்ஸ், இதுதான் நமக்கு 7 உடல்கள், 7 சக்கரங்கள், 7 லோகங்கள். ஒரு லோகத்தை நம்ம சொல்ல முடியாது. அதனால எல்லாமே அந்த கனெக்டிவிட்டியில 7 லோகங்கள், எந்த சக்கராக்கு எந்த லோகம் கனெக்ட் ஆகிறது என்றது சக்கரம் சொல்லும் பொழுது நம்ம அந்த லோகங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நமக்கு லோகங்கள் 7 லோகங்கள் மட்டும் நேம்ஸ் சொல்றேன். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகாலோகம், ஜனாலோகம், தப்போலோகம், சத்தியலோகம். இதுதான் நமக்கு 7 லோகங்கள் நண்பர்கள். நம்ம என்னென்ன சக்கராஸ்ல நம்ம இருக்கிறோமோ அந்த லோகங்களுக்கு நம்ம ரீச் ஆகும். நம்ம சத்தியலோகத்துக்கு நம்ம ரீச் ஆகணும். இந்த தியானம், ஞானம், சுவாத்தியாயம், சைவம் மூலமா நம்ம சத்தியலோகத்துக்கு போகணும் சொல்லி பத்ரிஜி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த சாதனை செய்யறோமோ கண்டிப்பாக நம்ம கூட சத்தியலோகத்துக்கு போக முடியும். நமக்கு தெரியாத போதும் பரவாயில்ல, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதனால சத்தியலோகத்துக்கு எந்த வழி, சரியான வழி என்ன அன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில நம்ம கொண்டு வரணும் நண்பர்களே. முக்கியமா எது நம்ம சொல்றோமோ அது நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம கொண்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம சத்தியலோகத்துல எல்லாருமே ரீச் ஆக முடியும். இந்த அளவு ஞானத்தை கொடுத்த ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்க்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் பிதாமக பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கும் என்னுடைய ஆன்ம வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த சான்ஸ் கொடுத்த மகா அவதார் அறக்கட்டளை மாஸ்டர்ஸ் அவங்க டீம் எல்லாருக்குமே என்னுடைய ஆன்ம வணக்கத்தை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இங்க உட்கார்ந்த எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் என்னுடைய ஆன்ம வணக்கங்கள். நன்றி மாஸ்டர்ஸ்.